Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science கான classes conduct பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கான கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேத்தியோட கிளாஸ் வந்து கண்டினியூ தான். முகலாய பேரரசு பார்ட் 1 பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் பார்த்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வீடியோட லிங்க் வந்து பின் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பார்த்துடுங்க. அதோட கண்டினியூ தான் இன்னைக்கு பார்ட் 2 முகலாய பேரரசு பார்ட் 2. கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் ஜஸ்ட் 499 rupees. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி முகலாய பேரரசை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தி நம்ம அரசர்கள் பற்றி பார்த்தோம். பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் பற்றி எல்லாரை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி அவங்களோட நிர்வாகம், அதாவது முகலாயர்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வகுப்புகளில் போகலாம். நிர்வாகம் எப்படின்னா, அரசர் தான் வந்து என்ன உச்சநிலை, அதாவது உயர்நிலை, ரொம்ப வந்து உச்சபட்ச அதிகாரத்தில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசர்கள் ஆட்சி காலங்கள்லேயே அரசர் தான் இருப்பார். அவர் தான் வந்து தலைமை தளபதியாகவும் இருப்பார். அண்ட் அவர் தான் என்னவாகவும் இருப்பார், நீதிபதியாகவும் அவர் தான் வந்து செயல்படுவார். அவர் தான் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ நிர்வாகம் ஒரு மைய நிர்வாகமாக இருக்குது. அவர் தான் உச்சபட்ச அதிகாரி. அரசர் தான் ஒரு உச்சபட்ச அதிகாரி, மைய நிர்வாகமாக இருக்குது. இவங்கெல்லாம் முக்கியமான அதிகாரிகள். இது வந்து மேட்சிட்டில் கொடுத்து கேட்பாங்க. இவங்கெல்லாம் வந்து முக்கியமான அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல். அதாவது இந்த போஸ்டிங்க்கு நேம் சொல்கிறேன், இது வந்து ஒரு நபரோட பேர் கிடையாது. வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி, அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரி பிரதம மந்திரி. வக்கீல். அடுத்து திவான். திவான் அப்படின்னா வருவாய்த்துறை. வருவாய்த்துறை அப்படின்னா இங்கே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறது எல்லாமே இவராக தான் இருக்கும், வருவாய்த்துறை. திவான். மீர் பக்ஷி. மீர் பக்ஷி அப்படின்ற ஒரு இராணுவத்துறை அதிகாரி. மீர் ஜமான். இவர் வந்து அரண்மனை பாதுகாவலர். அரண்மனையில் அரசர் இருக்கார், அரசி இருக்காங்க, அங்கே அத்தனை பேர் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை வந்து செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அரண்மனையை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இவரோட வேலையாக இருக்கும். அரண்மனை கண்காணிப்பாளர்ன்ற மாதிரி சொல்லலாம், அரண்மனை பாதுகாவலர்னு சொல்லலாம். மீர் ஜமான். அடுத்து குவாசி. குவாஜி அப்படின்னு வரும், இல்லை குவாசி அப்படின்னு வரும், ரெண்டு ஒன்று தான். ஜி போட்டாலும் இல்லை சி போட்டாலும் குவாசி. குவாசினா தலைமை நீதிபதி. அடுத்தது சதா உஸ் சுதூர். இவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவர். இப்போது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்து அரசர் ரூல் பண்ணுறார் அப்படின்னா, அந்த அமைச்சரவையில் ஒரு முக்கியமாக வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பார். அதாவது இந்த புரோஹிதர் மாதிரியோ யாரோ ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இது இஸ்லாமிய அரசு. அப்போ அது அவங்களோட மதம் தொடர்பாக அந்த மதத்தில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுன்னு அரசருக்கு எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் இருப்பாங்க இல்லையா, அதுதான் இவர். மைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது மாகாண நிர்வாகம். மாகாண நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, மாகாணங்கள், அதாவது ஒரு ஆட்சி பகுதி இருக்குது, முகலாயர்களோட ஆட்சி பகுதி இருக்குது. அதை எத்தனையாக பிரிக்கிறாங்கன்னா மாகாணங்களாக, நிறைய மாகாணங்களாக பிரிச்சுப்பாங்க. ஏன் ஈஸியாக ரூல் பண்ண முடியும். அந்த மாகாணங்களை ஒரு ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணி அவரை வந்து ரூல் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது ரூல் பண்ணுறதுனா என்ன, பிரதிநிதியாக அரசருக்கு பதிலாக அவர் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சிட்ருப்பார். சரியா? ஸோ அப்படி மாகாணங்களாக வந்து பிரிக்கிறாங்க. அந்த மாகாணத்துக்கு பேர் என்ன, முகலாயர்கள் காலத்தில் இருந்த மாகாணங்கள் பேர் என்ன. இப்போ நம்ம சொல்கிறதுனா மாநிலம், இங்கிலீஷில் ஸ்டேட். அது மாதிரி முன்னாடி என்ன நேம் பார்த்தீங்கன்னா சுபா. சுபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சுபா. அந்த சுபாக்களை யார் ரூல் பண்ணுறவர் அப்படின்னா சுபேதார். அந்த மாகாணத்தை சுபான்னு சொல்கிறோடைய அந்த மாகாணத்தை ரூல் பண்ணக்கூடிய அந்த ஆட்சியாளர் நேம் என்னென்னா சுபேதார். அடுத்தது மாகாணத்துக்கு அடுத்தபடியாக என்ன இருக்கும், மாவட்டம். மாவட்டம் சர்க்கார். சர்க்கார் அப்படின்னா மாவட்டம். மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக வட்டம், தாலுகா. பர்கானா அப்படின்னா தாலுகா. அதுக்கு அடுத்த பிரிவு கிராமம். கிராமம் தான் இருக்கிறதே சிறிய நிர்வாக ஒரு அலகு அப்படின்னா அது கிராமம் தான். அடுத்தது உள்ளாட்சி. உள்ளாட்சி நிர்வாகம் அவங்களோட காலகட்டத்திலையுமே இருந்தது. இந்த பஞ்சாயத்து முறை, அதாவது பஞ்சாயத்து முறை அப்படின்னா நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், ஒரு சில நபர்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தை கொஞ்சம் நிர்வாகம் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் நீதிபதியாகவும் அவங்க தான் செயல்பட்டுருப்பாங்க. பஞ்சாயத்து கூடும், அது என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு தீர்ப்பு சொல்கிறது எல்லாம் அவங்க தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் அண்ட் தலைவர்.
அண்ட் கொத்துவால் அப்படின்ற ஒரு நகரம் அண்ட் பெருநகரங்களை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் தான் கொத்துவால். முகலாய நிர்வாகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா மன்சப்தாரி முறை, ரொம்ப முக்கியமான முறை. எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மன்சப்தாரி முறை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான் மன்சப்தாரி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மன்சப் அப்படின்னா தகுதி இல்லைனா படிநிலைன்னு அர்த்தம். மன்சப்னா தகுதி, படிநிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மன்சப்தாரி, அதாவது இந்த மன்சப்தார் அப்படின்னா 2 வகையை அதை பிரிக்கிறாங்க, ஜாட், ஜாவார் அப்படின்னு. ஜாட் அப்படின்றது அவரோட தகுதியை வந்து சொல்லுது. ஜாவார் அப்படின்னா என்னென்னா அவர் எத்தனை குதிரைகள் வச்சுருக்காரு, எத்தனை குதிரை, 10 குதிரையிலேருந்து 10,000 குதிரை வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அந்த 10,000 குதிரையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கும், ஊதியம்லாமும் கிடைக்கும். ஏன்னா அந்த குதிரையை மெயின்டைன் பண்ணணும், குதிரை வீரர்களை மெயின்டைன் பண்ணணும். ஊதியம்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி அரசர் முன்னாடி எல்லாத்தையும் அணிவகுத்து அழகாக காமிக்கணும், இன்னும் திறமையாக தான் இருக்குது அப்படின்ட்டு. குதிரை காணா போகாமல் இருக்கிறதுக்கு முத்திரை, அதாவது குதிரைக்கு முத்திரை இடுற ஒரு ஹேபிட்டும் வந்து பழக்கத்தையும் ஃபாலோ பண்ணிட்டும் இருந்திருக்காங்க முகலாயர்கள். அண்ட் இந்த மன்சப்தாரி முறை பரம்பரை முறையாக வந்து ஃபாலோ பண்ணலை. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், அக்பர் காலத்தில் மன்சப்தாரி முறை பரம்பரை முறையாக வந்து இல்லை. அது பின்னாட்களில் அக்பர் இறந்ததுக்கு அப்புறமா அதை பரம்பரையாக மாற்றிடுவாங்க. பரம்பரையாக அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ அப்பா வந்து மன்சப்தாராக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்தது கட்டாயமாக ஒரு மகனும் மன்சப்தார் ஆகிடுவார், அவரோட மகன் அடுத்து மன்சப்தாராக ஆவார். ஸோ இதுதான் பரம்பரை முறையை அக்பர் இறந்ததுக்கு அப்புறமா வந்த மன்னர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அக்பர் காலத்தில் இது பரம்பரை முறையாக வந்து இல்லை. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம், கேள்வி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மன்சப்தாரி முறை அக்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜாட், சாவார் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஜாவார் அப்படின்னா ஒரு மன்சப்தார் வச்சுருக்கக்கூடிய குதிரைகளோட எண்ணிக்கை தான் சாவார் அப்படின்னு சொல்கிறது. 10,000 10,000 குதிரைகள் கூட வச்சுருப்பாங்க. அண்ட் ஊதியம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை விட முக்கியமானது, அது பரம்பரை இல்லாததா, அக்பர் காலத்துக்கு அப்புறமா அது பரம்பரையாக மாற்றப்படுது. முகலாயர்கள் காலத்தில் முக்கியமாக அக்பர் காலத்தில் இருந்த முக்கியமான ஒரு வருவாய்த்துறை அதிகாரி யாருன்னா ராஜா தோடர்மால். இப்போது அக்பர் தானே வந்து இந்த ராஜபுத்திரர்களை உயர் பதவிகளில் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த முறையை யார் கைவிட்டது? அக்பர் ஃபாலோ பண்ண இந்த முறையை, அதாவது உயர் பதவிகளில் யார் இருக்கணும், அதாவது உயர் பதவிகளில் ராஜபுத்திரர்களை அப்பாயிண்ட் பண்ணுற இந்த முறையை அக்பர் ஃபாலோ பண்ணார். அந்த முறையை யாரை ஃபாலோ பண்ணுறதா நிப்பாட்டினாங்க? அது எந்த மன்னர்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ கிளாஸை பார்க்கலாம். அக்பர் காலத்தில் இருந்த முக்கியமான ஒரு வருவாய்த்துறை அதிகாரி யார்? ராஜா தோடர்மால். இவர் ஒரு முறையை வந்து சரி பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணது தான். ஷெர்ஷா சூர் அப்படின்ற ஒரு அரசர் இருந்தார். ஹுமாயூன் ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி அவங்ககிட்ட கேப்சர் பண்ணிட்டு அவர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஷெர்ஷா சூர் கொஞ்ச நாள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்கன்றதை பார்த்தோம் இல்லையா. சூர் வம்சம் கொஞ்ச நாள் ஆட்சியில் இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி வகுப்பில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அந்த டைமில் அவங்க ஃபாலோ பண்ண அந்த முறையை இவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து மாற்றுறாரு. அது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்து முறை அப்படின்னு அதுக்கு நேம் என்ன, ஜப்து முறை அப்படின்னா, இப்போ வரி கலெக்ட் பண்ணுறோம், ஒரு லேண்ட்லேருந்து வந்து வரி கலெக்ட் பண்ணுறோம். அந்த லேண்டுக்கான கெப்பாசிட்டி இப்போ என்ன, அந்த லேண்ட் வந்து அளவே செஞ்சு அது எவ்வளோ இருக்குது, அது என்ன மீட்டர் சொல்லுவாங்களா, லேண்ட் அளந்து எனக்கு தெரில, எத்தனை ஏக்கர் இருக்குது, நம்ம பெரிய லெவலில் வச்சோம், எத்தனை ஏக்கர் இருக்குது, அப்புறம் எவ்வளோ வந்து அதோட மண்ணோட வளம் எப்படி இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப கம்மியாக விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் போய்ட்டு நிறைய வந்து நம்மளால் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மண்ணோட வளம் எப்படி, அதில் என்ன பயிரிட முடியும் அப்படின்றதெல்லாமும் நோட் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. கரெக்டான முறை தானே, கரெக்டாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ போட்டு ரொம்ப கொள்ளையடிக்காமல் மக்களை கரெக்டாக வந்து நிலத்தை அளவை செஞ்சு மண் வளம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஜப்து முறை அப்படின்றது. ஜப்து முறை ஷாஜகான் காலத்தில் அது தக்காணத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது தக்காணம்னா இங்கே சவுத் இந்தியா, இந்த சைடுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் மட்டும்தான் அதை அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஷாஜகான் காலத்துல தான் அது தக்காணத்துக்கும் வருது. அடுத்தது அவங்க இன்னொரு முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னா ஜாகிர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இக்தா வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? இக்தா முறையை இன்ட்ரடியூஸ் பண்ண அரசர் யார்? எந்த டெல்லி சுல்தான் இக்தா முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணார், அறிமுகப்படுத்தினார்? கமெண்ட்ல சொல்லுங்கள். 2வது கேள்வி கேட்டிருக்கேன்.
அந்த யுத்த முறையை தான் இவங்க வேற பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாகீர் அப்படின்னா என்ன? இப்போ யுத்த முறைனா என்ன? ஒரு படை தளபதி இருப்பாருங்க, ஒரு வீரர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு பகுதியை வந்து கொடுத்துருவாங்க. அவர் அந்த பகுதியை ரூலும் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சின்ன பகுதி அதை ரூல் பண்ணுவார். அங்கேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார், அங்கே பே பண்ணுவார், கவர்மெண்ட்டை கொடுப்பாரு. அண்ட் அவரும் அதை ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு இவரோட படைகளை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணிப்பாரு, அந்த அமௌண்ட்டை வச்சுப்பாரு. இவர் ஒரு படையை வச்சுருப்பாரு, அதுக்கு அந்த படையை பராமரிக்கிறதுக்கு அதை செலவு பண்ணிப்பாங்க. டேக்ஸ் அங்கே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அதையும் பே பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் என்னது, இக்தா முறை அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுதான் ஜாகீர். இப்போ ஜாகீர்தார் அப்படின்னா அந்த லேண்டு நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு பேர் இந்த ஜாகீர்தார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மன்சப்தார். மன்சப்தாருக்கும் ஜாகீர்தாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சப்தாருக்கு அரசு ஊதியம் கொடுக்கும், நம்ம இதை வந்து பார்த்தோம். ஜாகீர்தாருக்கு ஊதியம்லாம் கிடையாது. இவர் டேக்ஸை கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து இவர் ஒரு பகுதியை ரூல் பண்ணுவார், இவர் ஒரு பகுதியை நிர்வாகம் பண்ணுவார். கரெக்டாக சொல்லணும்னா நிர்வாகம் பண்ணுவார், அதுலேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார், அதை அரசருக்கும் பே பண்ணுவார். ஸோ இவருக்கு என்ன கிடையாது, சேலரி கிடையாது. மன்சப்தாருக்கு ஊதியம் உண்டு, ஜாகீர்தாருக்கு சேலரி கிடையாது. அடுத்தது மாவட்ட அளவில் வரி வசூல் செய்கிற அதிகாரிக்கு பேர் என்னன்னா அமீர் குஜார். நெக்ஸ்ட் ஜமீன்தார் முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க ஜப்து முறையை எடுத்து ஜாகீர்தார்னு சொல்றீங்க, ஜாகீர்தாருக்கும் ஜமீன்தாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார் அப்படின்றவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ இவங்க யார் அப்படின்னு கேட்பீங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க நில உரிமையாளர்கள்ட்ட இருந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கிராமங்களில் முக்கியமாக நில உரிமையாளர்கள்ட்ட இருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க அந்த பகுதியை நிர்வாகம்லாம் பண்ணிட்டு இருக்கல, ஆரம்பத்தில் டேக்ஸ் கலெக்டராக தான் இருப்பாங்க. பட் ஜாகீர்தார் அப்படின்றவர் நிர்வாகமும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவர் வரி வசூல் செய்யக்கூடிய ஆள். ஆரம்பத்தில் இது பரம்பரையாக இல்லை, அதுக்கு அடுத்தது பின்னாட்களில் அது பரம்பரையாக வந்து கொண்டுட்டு வரப்படுது. அடுத்தது படை வச்சுக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஜாகீர்தாருக்கு படை இருக்கும், அந்த படையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அவருக்கு அந்த லேண்டே கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, இவர் டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆள். ஏன் இவருக்கு படை கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னா, இவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு இவர்கிட்ட படை இருக்காது. ஜாகீர்தார்கிட்ட இருக்கிற அளவுக்கு படையெல்லாம் இவர் மெயின்டைன் பண்ண மாட்டார். ஒரு சின்னதாக ஒரு 10 பேர் அடியாட்கள் மாதிரி. எதுக்கு அப்படின்னா, யாராச்சும் டேக்ஸ் வந்து பே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, இல்லை வம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு சின்ன படை, அதாவது ஒரு அடியாட்கள் வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஆனால் இவர் ஒரு படையை மெயின்டைன் பண்ணுவார். இன்னொன்று, இப்போ அரசர் வாருக்கு போகிறாருன்னா இவரும் போவார். இவரோட படையை வந்து அரசருக்கு உதவியாக வந்து அனுப்பி வைப்பார், இவரும் போவார். சுயயூர்கள், எல்லார்ட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க ஜமீன்தார். ஆனால் இந்த இதில் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. சுயயூர்கள் அப்படின்னா என்னென்னா, டேக்ஸ் ஃப்ரீ லேண்டு. இந்த லேண்டுக்கு டேக்ஸ் வந்து கிடையாது. சமயம் தொடர்பாக ஏதாச்சும் மதம் தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த சமய பரப்பாளர்களுக்கு யாருக்காச்சும் லேண்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டொனேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முகலாயர்கள் காலத்தில் சமய கொள்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அக்பர் காலத்தில் எப்படி இருந்தது? அக்பர் சமய சகிப்பற்றவராக இருந்தார். எந்த வரியை நீக்கம் செஞ்சுருப்பார்? ஒரு முக்கியமாக ஒரு வரியை வந்து தடை செஞ்சுருப்பார். அது என்ன வரி? கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சமய சகிப்புத்தன்மையை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அக்பர் தீன் இலாஹி அப்படின்ற ஒரு மதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு என்ன அப்படின்னா தெய்வீக மதம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த தெய்வீக மதம் அப்படின்னா எல்லா மதங்களில் இருந்த எல்லா மதத்துலேயும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கொள்கையாக வந்து உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் தீன் இலாஹி அப்படின்றது, தெய்வீக மதம். ஒரே சமயமாக வந்து உருவாக்குறாரு, ஒரே மதம் ஒரே சமயம் அப்படின்னு உருவாக்குறாரு. ஆனால் இதை பின்னாட்களில் கைவிட்டுருவார். சரி, இவர் வந்து இப்படி சமய சகிப்புத்தன்மையோடு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அடுத்தடுத்து வந்தவங்க அந்தளவுக்கு இல்லை. கடைசியாக ஒருத்தர் வந்தார், அவுரங்கசீப்புன்னு. அவருக்கு சமய சகிப்புத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்பார். ஓ, அப்படிலாம் ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் இருந்தார் அவுரங்கசீப். ஜிஸ்யா வரியை அகைன் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவுரங்கசீப் தான். அடுத்தது கட்டிடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபாலோ பண்ண பாணி, நான் இதுக்கு முன்னாடி வகுப்புலாம் சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு கிங்டமுக்கும் அப்படின்ட்டு. இவங்க ஃபாலோ பண்ணது பாரசீக பாணி. பாரசீக பாணியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹுமாயூன் வந்து தீன் இ பானான்னு ஒரு பில்டிங் வந்து கட்டியிருப்பார். ஷெர்ஷா என்ன பண்ணுவார், ஹுமாயூனுக்கு ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஹுமாயூன் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெல்லியை வந்து கேப்சர் பண்ணியிருப்பார் இல்லையா. ஹுமாயூனை தோற்கடிச்சு
2 போரில் தோற்கடிச்சிருப்பாங்க. ஹுமாயூனை ஷெர்ஷா 2 போரில் வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அது என்னென்ன போர்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த 2 போர்லேயும் தோல்வியை தழுவின அவர் என்ன பண்ணிடுவார், வேறு வழி கிடையாது, ஆப்ஷன் இல்லை, டெல்லியை வந்து விட்டுட்டு அவர் ஈரானுக்கு தப்பி ஓடி இருப்பார். இதுக்கு முன்னாடி வகுப்பிலே சொல்லியிருந்தேன் இதெல்லாம். ஸோ அந்த 2 வார் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹுமாயூனுக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்து அந்த ஷெர்ஷா என்ன பண்ணுறாருன்னா இந்த தீன் இ பானாவை இடிச்சுட்டு அந்த இடத்துல புராண கிலா அப்படின்ற ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறாரு ஷெர்ஷா. அதே மாதிரி பீகாரில் சசாராம் அப்படின்ற பகுதியில் ஒரு கல்லறையும் வந்து கட்டுறாரு. பீகாரில் சசாராம் அப்படின்ற பகுதியில் ஒரு கல்லறையும் கட்டுறாரு. புராண கிலா கட்டினது யார், சசாராம் கல்லறை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர். நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் ஒரு கல்லறையை வந்து கட்டுறாரு. யார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மத் உத் தௌலா அப்படின்ற ஒரு கல்லறை. அது யார், இது வந்து ஒருத்தரோட பேர். இந்த இம்மத் உத் தௌலா யாருன்னா நூர்ஜஹானோட அப்பா. அவங்களுக்காக ஜஹாங்கீர் ஒரு கல்லறையை கட்டுறாரு. அடுத்தது ரெட் ஃபோர்ட், ஷாஜகான் கட்டின ரெட் ஃபோர்ட் முக்கியமான ஒரு கோட்டை. இந்த ரெட் ஃபோர்ட் செங்கோட்டைன்னு தமிழில் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லால் குயிலா அப்படின்ற ஒரு நேமும் வந்து இருக்குது. இந்த செங்கோட்டையில் தான் இந்த செங்கோட்டை தான் பேரரசர்களோட வாழ்விடமாகவும் இருக்குது. 1639 ரெட் ஃபோர்ட்டை ஷாஜகான் கட்டியிருக்காரு. இப்போ அக்பர் வந்து என்னென்ன பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காரு, என்னென்ன கட்டடங்கள் கட்டியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். திவான் இ காஸ், திவான் இ ஆம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், சலீம் சுஸ்டீன் கல்லறை, புலந்தர் வாசா ஆகியவை இது எல்லாமே அக்பரால் கட்டப்பட்டது. ஷாஜகானால் இதெல்லாம் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் அமர்வதற்காக ஒரு மயிலாசனம், நவரத்ன கற்களால் செய்யப்பட்ட மயிலாசனம். அடுத்தது தாஜ்மஹால், ஆக்ராவில் இருக்கக்கூடிய முத்து மசூதி, ஜம்மா மசூதி, நெக்ஸ்ட்டு ரெட் ஃபோர்ட்டு, இது எல்லாமே ஷாஜகானால் பில்ட் பண்ணப்பட்ட கட்டிடங்கள். கிளாஸ் இதோட ஓவர். கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. முகலாய பேரரசு அப்படின்ற தலைப்பும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மராத்தியர்கள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இன்னொன்று, இடையில இப்போது வாய்ஸ் கொஞ்சம் லோ ஆகியிருக்கும் நான் நினைக்கிறேன். இடையில மைக்கே வந்து அது போடாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். இங்கே இருக்குது மைக்கு, பட் அங்கே அந்த இதில் பின் வந்து சொருகாமல் வச்சுருந்துருக்கேன். அதனால் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இனிமேல்ட்டு இந்த மாதிரி நடக்காது. கிளாஸஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக வாங்குங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட்டு 499 rupees. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு ஜஸ்ட் 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு 499 தான். வெளியில் 2500 டெட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க டெஸ்ட் பேட்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.